بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸுகள் அது ஹதீஸ் ஆகாது என்ற விதிக்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஹதீஸுகளாக நமக்கு தெரிந்த ஹதீஸுகளை எடுத்துக்காட்டி வருகிறோம். அதில் இறுதியாக சென்ற வாரம் அந்த உம்மு ஹராம் என்ற பெண்மணியுடைய வீட்டிற்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போவார்கள் என்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் சரியில்லை என்று நம்ம சொன்னோம். அதன் தொடர்ச்சியாக அது தவறுதான் என்பதை காட்டக்கூடிய பல ஹதீஸுகளும் குர்ஆன் வசனங்களும் இருக்கின்றன. அவற்றோடவெல்லாம் இந்த சம்பவம் மோதுகிறது. அது என்ன சம்பவம் இருக்குது என்று கேட்டால், புகாரியில் 7214வது ஹதீஸை எடுங்க. அதில் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபாயுன் நிசா பில் கலாமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள்கிட்ட பையத்து செய்யும் பொழுது பில் கலாமி, வார்த்தையால் பையத்து செய்வார்கள். பொதுவாக பையத்துன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்பதாக வர்றாருன்னு வைங்க, ரசூல்லா முன்னிலையில் ஏற்பதாக இருந்தால் அவர் கையை ரசூல்லா கையில் வச்சு பையத்து எடுப்பாங்க, உறுதிமொழி எடுப்பாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி சும்மா சொல்லி கொடுக்காம கையில் நடித்து உறுதிமொழி வாங்குறது. அவர் வருவார்ல, அவருடைய கை கீழே இருக்கிற ரசூல்லா கை மேலே இருக்கும், மேலே வச்சு என்ன செய்வாங்க, அஷ்ஹது அல்லா இலா அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஷிர்க் வைக்கக்கூடாது, திருட மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பையத்தை எடுப்பாங்க. பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையைத்தான் சொல்லுவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, கையை தொட்டு பையத்தை எடுக்க மாட்டாங்க. யுபாயுன் நிசா பில் கலாமி, பெண்கள்கிட்ட வார்த்தையால் தான் பையத்தை செய்வார்கள். எந்த வார்த்தையால் செய்வார்கள்னா பிஹாதிஹில் ஆயத்தி, இந்த ஆயத்தின் அடிப்படையில். எந்த ஆயத்து? இதா ஜாக்கல் முஸ்லிமாத்து யுபாயுனக்க, மூமினான பெண்கள், இதா ஜாக்கல் மூமினாத்து யுபாயுனக்க, மூமினான பெண்கள் உம்மிடத்தில் பையத் செய்ய வருவார்களே, ஆனால் அவங்கள்ட்ட இதை சொல்லுங்கன்று வரும்போது என்ன செய்யும், வலா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷையா வலா யக்துல்ன வலா யஸ்னீன, இந்த மாதிரி நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம்னு மும்தஹினா சூராவில் 12வது வசனத்தில் அந்த உடன்படிக்கையுடைய வாசகங்கள்லாம் வருகிறது. அதை வாயால் சொல்லி நீங்களும் சொல்லுங்க என்று சொல்வார்களே தவிர கையை கொண்டு பையத்து செய்ய மாட்டாங்க. அது பையத்தின் போது மாத்திரம் இல்லாமல் எப்பவும் சொல்ல மாட்டாங்களாம். ஒமா மஸ்ஸத்து எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய கை பட்டது கிடையாது. எதம்ரஅத்தின், எந்த ஒரு பெண்ணுடைய கையையும் ரசூலுல்லாவுடைய கை தொட்டது கிடையாது. இல்லம்ரஅத்தன் யம்லிகுஹா, அவங்களுக்கு உடமையான பெண்ணை தவிர, மனைவிமார்கள் அடிமை பெண்கள் தவிர வேறு யாருடைய கையையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, பெண்ணுடைய கையை தொடமாட்டாங்க. 2 சம்பவங்களை சொல்கிறாங்க. பையத்து செய்யும் போது இப்படி தான் நடப்பாங்க, மற்ற சந்தர்ப்பங்கள்லையும் இதான் ரசூலுல்லாவுடைய கேரக்டர்னு வருது. இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போவாங்களா, போய் பேன் பார்க்க விடுவாங்களா, அவங்க மடியில் சாஞ்சிக்கிடுவாங்களா, அவங்க பக்கத்தில் தூங்குவாங்களா? இதெல்லாம் ரசூலுல்லாவுடைய அந்த கேரக்டரை டேமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி யாரோ நுழைச்சிருக்கிறார்கள் என்று பார்த்தாலே தெரியுது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஒழுக்க விஷயங்களில் நெருப்பாக இருப்பார்கள். தேவைன்னா கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு தாராளமான அனுமதி எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்படி இல்லாமல் சும்மா ஒரு பெண்ணிய பெண்கிட்ட போவார்கள் என்று சொன்னால் அது எப்படி மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சு இருப்பாங்க? ரசூலுல்லாவுடைய கேரக்டரே இப்படி தானே இருந்திருக்குது. எந்த பெண்ணிட்டையும் அவங்க பேச்சு தான் பையத்திருப்பாங்களே தவிர தொடமாட்டார்கள்னு தெளிவாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிற பொழுது இந்த நற்குணத்துக்கு மாற்றமாக அந்த உம்மு ஹராம் சம்பவம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது.
அப்போ இதை ஏற்றுக்கிட்டால் அதை ஏற்றுக்கிற முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை ஒன்று இருக்குது. 24:30 உள்ள கட்டளை ஆண்களுக்கான கட்டளை, 31 பெண்களுக்கான கட்டளை வரும். ஆண்களுக்கான கட்டளை என்ன? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லில் மூமினீன மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ மின் அபுசாரிஹிம் அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். ஆண்களுக்கு கட்டளை என்னன்னு கேட்டால், பார்வையை தாழ்த்துறதுன்னா பெண்களோடு இருக்கும் பொழுது தான், பெண்கள் விஷயமாக தான் இது சொல்லப்படுது. சும்மா ரோட்டில் போய் தாழ்த்திக்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. பெண்களை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் பார்வையை தாழ்த்துதல் என்பது பெண்களோடு கொள்கிற தொடர்பில் ரொம்ப குறைஞ்சது. இதுதான் கட்டி அணைக்கிறது, தொடுறது, முத்தமிடுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் கொஞ்சம் பெரிய விஷயங்கள். பேணுதலுடைய உச்சம் என்னன்னு கேட்டால், பார்த்தால குனிஞ்சிக்க, அந்நிய பெண்களை பார்த்தா நெஞ்சிக்க, பார்வையை தாழ்த்துறதுன்னா குனிஞ்சிக்கிட்டு அவங்கள பார்க்காதன்னு அர்த்தம். அப்போ நபி அல்லாஹ் கட்டளையிடுறான், மூமின்களுக்கு சொல்கிறான், யகுல்லூ மின் அபுசாரிஹிம் அதாவது பார்வைகளை உங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும், மூடிக்கொள்ள வேண்டும். வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் அவங்களுடைய கற்புகளை காத்து கொள்ள வேண்டும். ஸாலிக அஸ்காலஹும் இதுதான் அவர்களுக்கு தூய்மையானது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது மூமினான ஆண்கள் அத்தனை பேருக்கும் உள்ள கட்டளை, ரசூலுல்லாஹ் உள்பட. அவங்கள ஆண் தானே, அவங்களுக்கு கட்டளை என்ன இருக்குது? பார்வையை தாழ்த்தி ஒரு கட்டளை ரசூலுல்லாஹ் இட்டார்கள் என்று சொன்னால் அதை அதிகம் பேணக்கூடியவர்களாக, முதலில் பேணக்கூடியவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னால் அந்த கட்டளையை முதல்ல பேணக்கூடிய ஆளை யார் இருப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க நமக்கெல்லாம் என்ன அல்லாஹ்விடமிருந்து வர கட்டளையை சொன்னாங்க? பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இந்த பார்வையை தாழ்த்துதல் என்பது தான் குறைஞ்சபட்சமாக உள்ள விஷயம். இதை கூட செய்யணும்னு, பார்க்க கூட செய்யக்கூடாது, கவனமாக இருக்கணும்னு சொன்ன ஒரு மார்க்கத்தில் பார்வையை கடந்து கிட்ட போய் உட்காந்து பேன் பார்க்க விட்டு மடியில் படுத்து அருகில் தூங்கி இதெல்லாம் கூடுதலான விஷயங்கள். குறைஞ்சபட்ச விஷயமே கூடாதுன்னு மார்க்க தடை இருக்குது. சின்ன விஷயங்கள் ஆக கடைசியான விஷயம் என்னது? கண்களால் பார்த்து ரசிக்கிறது தான். கண்களால் பார்த்து ரசிக்கிறதுக்கே வேணாம், நீ அடுத்த மனைவி இன்னும் அந்நிய பெண் எதுக்கு நீ ரசிக்கிற என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம், அதே ஒரு கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அதுக்கு வழிகாட்டியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பார்வையை தாழ்த்துறதா அதுக்கு மேலேயும் போவாங்கன்னு எனக்கு அர்த்தம். இந்த உம்மு ஹராமுடைய சம்பவம் உண்மையாக இருக்க, அது அப்பட்டமாக கட்டுக்கதை, அது பொய். புகாரில் வந்தாலும் முஸ்லீமில் வந்தாலும் அதுக்கு புழுகு மூட்டை யாரோ ஒரு யூதர்கள் யாரோ சதி பண்ணி இதை நுழைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணுறதுக்காக செஞ்சதானே தவிர இப்படி இருக்கவே மாட்டாங்க. இந்த வசனத்துக்கு அது மாற்றமாக தான் இருக்குது. 24:30 அடுத்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, நபின்னு தன்னை பற்றி சொல்லும் பொழுது பொதுவாக இந்த அற்புதங்கள் அதெல்லாம் சொல்லி நபிமார்கள்லாம் செய்வாங்கன்னு இருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபின்னு சொல்வதற்கு ஃபஸ்ட்டு ஆதாரமாக எதை மக்கள்கிட்ட வச்சாங்க? நான் நபின்னு சொல்கிறேன்லப்பா, அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான். இதில் 10வது சூறாவில் 16வது வசனத்தில், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லவ்ஷா அல்லாஹ் நாடி இருப்பானே ஆனால் மா தலவுத்துகு அழைக்கும், நான் இதை ஓதி காட்டிருக்க மாட்டேன். அல்லாஹ் ஓதணும்னு சொன்னதுனால ஓதி காட்டுறேன், இல்லாட்டி நான் ஓதி காட்டிருக்க மாட்டேன். உங்களை அதிரா கும்பிகி இதை பற்றி உங்களுக்கு அறிவித்திருக்கவும் மாட்டேன். அல்லாஹ் சொன்னால் நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். என்னமோ நானாக கையில் மடியில் உண்டாக்கி இந்த வேதத்தை சொல்லலை இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரத்தை எல்லாம் கொடுக்குறான். எப்படி? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உங்களிடம் நான் வசித்திருக்கிறேன். லபிசன்னா வாழ்ந்தான், வசித்தான், தங்கினான். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் நான் உங்களிடத்தில் வசித்திருக்கிறேன். உமுரன் பல ஆண்டுகள், உமுரண்டா வயசு, வருடங்கள். உமுரன்னா பல வருடங்கள் உங்கள்கிட்ட வாழ்ந்திருக்கிறேன். மின் கபலிகி இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்கள்கிட்ட தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன் நீங்கள் விளங்க மாட்டீர்களா? இப்படி நபியை கேளுங்கிறான்ல. அப்போ 40 வயசு ஆன உடனே நபிங்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? 40 வருஷமாக நான் இங்கே தானே இருந்தேன், வெளியூர்லேருந்து இறங்கியிருக்கேன், நான் திடீர்னு என்னுடைய எல்லாம் உனக்கு தெரியத்தானே செய்யும். போன வருஷம் நான் செஞ்சது உனக்கு தெரியும்ல,
5 வருஷத்துக்கு முந்தைய நான் எப்படி இருந்தேன் உனக்கு தெரியுமில்ல, 10 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்தேன் உனக்கு தெரியுமா இல்லையா? பல வருடங்கள் உங்கள்கிட்ட வாழ்ந்துருக்குறானே. ஒரு 20 வயசு 20 வயசுக்கு சின்ன பிள்ளைன்னு கழித்து விட்டாலும் ஒரு 20லேருந்து 20 40 வருஷத்தில் 20 ஆண்டுகள் இளைஞனாக உங்கள் மத்தியில் நான் வாழ்ந்துருக்கிறேன். அதை சிந்திங்கப்பா. நான் வாழும்போது ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தேனா, கையை பிடிச்சி இழுத்தானா, கண்ணடிச்சேனா, வேறு ஏதாவது செஞ்சேனா, ஏமாத்துறேனா, மோசடி பண்ணேனா, பொய் சொன்னேனா, புழுகுனேனா, நிறைய விஷயங்கள் அடங்கு. அதில் இதுவும் அடங்குமா அடங்காதா? தன்னுடைய வாழ்க்கையவே ஆதாரமாக்குறாங்க. 40 வருஷ வாழ்க்கையவே என்ன செய்கிறாங்க? ஆதாரமாக காட்டுறாங்க. பக்கத்தில் லபிஸ்து ஃபீக்கும், உங்களிடம் நான் வசித்திருக்கிறேன். உம்ரன், பல ஆண்டுகள். மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களிடத்தில் தான் வசித்திருக்கிறேன். எந்த ஒரு மனிதனுங்க சொந்த ஊரில் வந்து நல்ல பேர் வாங்கவே இயலாது. ஏன் இயலாது? அவனுடைய பழைய கதையெல்லாம் ஊர்க்காரனுக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் துவக்கத்தில் நல்லவனாக இருக்க மாட்டான். இன்றைக்கி நல்லவனாக நிஜமாகவே வெளியுறத்து நல்லவனாக வாழ்கிறவன்னு எடுத்துக்கிட்டாலும் அவனுடைய துவக்கத்தில் ஒரு கெட்ட வாழ்க்கை, கெட்ட ஒரு பக்கம் இருக்கும். அதனால் சொந்த ஊரில் யாருக்கு மதிப்பு இருக்காது. பெரும்பாலும் வேறு ஊருக்கு போனால் இவனுக்கு அன்றைக்கி தான் அவனை பார்க்குறாங்க. அவனுடைய 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தின விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அங்கே மதிப்போடு இருப்பாங்க. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொந்த ஊர்லேயே எடுபட்ட ஒரே தலைவர். அப்போ மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? நான் என்ன என்னுடைய வாழ்க்கையை பாருங்கடா, நான் எப்படி வாழ்ந்துருக்கிறேன். இதுலேருந்து என்ன விளங்குது? அப்போ இந்த கற்பு, ஒழுக்கம் இதெல்லாம் மக்கள் வெறுப்பாங்கல்ல. அதில் மிஸ்டேக் பண்ணா அந்த வாசல் நான் திறந்தேனா, தப்பு தண்டா பண்ணியிருக்கிறேனா, மோசமான ஆளாக நீங்கள் என்னை கண்டீர்களா, என் கேரக்டரை பாருங்கன்ற சவால் விட்டவர். என் கேரக்டரை பாருங்கள், நான் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு இப்படி காட்டுவார். நபியாக ஆகுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்த ஒருத்தர் நபியாக ஆன பிறகு இப்படி செய்வார். எந்த ஒரு ஆதரவும் இல்லாத நேரத்தில் இப்படி இருந்த ஒருத்தர் தனக்கென்று ஒரு நம்பிக்கையான கூட்டம் உண்டான பிறகு அவங்க நம்பிக்கையை பாதிக்கும் விதமாக எப்படி நடப்பார்? அப்போ வந்து இந்த போதனையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு உம்மு ஹராம்ன்ற ஒரு பெண் வீட்டுக்கு ரசூல் அடிக்கடி போவாங்க. என்ன அடிக்கடி ஏன் போகிறாங்க? அடிக்கடி போகிறதுக்கு உம்மு ஹராம் வீடுன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் கணவர் உபாதா பின் சாமித்து வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. உம்மு ஹராமை மையப்படுத்தி உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்க, உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்க, உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்க என்று சொல்லும் பொழுது போய் என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் வந்து கண்டிப்பாக இது கப்சாவாக தான் இருக்கும். இந்த ரசூலுல்லாவுடைய இந்த கேரக்டருக்கு மாற்றமாக இருக்குது. இப்படிங்கிற காரணத்தினால இதை நம்ம கட்டுக்கதைங்கிறோம். ஆனால் இந்த சலஃபுன்னு சொல்கிறவங்க இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்ன முட்டு கொடுக்குறாங்க? இது வந்து மகரமாக இருக்கும். மகரம்லாம் இல்லை. மகரமாக இருந்தால் இப்னு ஹஜர் மாதிரி அறிஞர்கள் பதில் சொல்லும்போது மகரம்னே சொல்லிட்டு போயிடுவாங்க. மகரம்லாம் இல்லை, இது சரி இல்லை தான், இருந்தாலும் முஷ்கிலாக தான் இருக்குது, சிக்கலாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் கூட சிறப்பு சலுகைன்னு சொல்லி போட்டு போயிடுறாங்க. மகரமாக இருந்தால் சிறப்பு சலுகைன்னு சொல்ல வேண்டியதில்லை, சட்டப்படியே கூடும்னு ஆயிரும். அப்போ இது வந்து மகரம்னா கிடையாதுங்கிறது போது மகரம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இவங்க அதை வந்து முட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஒயின்னக்க இல்லை அலா குலுக்கின் அதையும் ரசூலுல்லாவை அல்லாவை பாராட்டுறான். எப்படின்னு கேட்டால், நீங்கள் மகத்தான நற்குணங்களில் இருக்கிறீர்கள். குலுக்கு என்றால் நற்குணம், அலீம் என்றால் மகத்தான. ல அலா அலாண்டா மீது, இன்னக்க ல அலா குலுக்கின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். முகமதே, நீ வந்து நல்ல மகத்தான நற்குணம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, நல்லா பாராட்டுறான். 68 வசனத்தில் அல்லாகவே ஒருத்தரை வந்து நற்குணத்தின் தாயகமாக இருக்கிறீங்கன்னு பாராட்டும் பொழுது அப்படியான நற்குணம் உள்ளவருடைய செயல் எப்படி இருக்குங்க? நற்குணம் உள்ளதாக இருக்கணும்ல. அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தால் நல்ல குணம், இது நல்ல செயல் என்று சொல்லத்தக்கதாக இருக்கணும். நற்குணம் என்று சொன்னால் பலரும் பின்பற்றத்தக்கதாக இருக்கணும். அதுக்கு பிறகு நற்குணம். இது பின்பற்றத்தக்கதாக இருக்குமா? இதன்படி உங்கள் ஊரில் ஒருத்தர் செஞ்சார்னா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தார்னா அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யாராச்சும் ஏற்றுக்குருவாங்களா? அவள் பின்பற்றுறது இல்லை. அது அவள் பின்பற்றத்தகாத ஒரு விஷயத்தை செய்வதை நற்குணம் என்று உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டார்கள். எந்த செயலை பார்த்து நம்மளும் செய்யலாமோ
அதுதான் நல்ல குணம்னு அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நற்குணம் என்று சொல்கிறான். அந்த நற்குணத்துடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு, அதுவும் கொஞ்சம் பக்கத்தில் மதீனாவில் போனால் கூட அங்கே தானே இருக்கிறாங்க அந்த பக்கத்துடைய அப்படின்னு வந்துடும். குபாங்கிறது அங்கேருந்து வேறு ஊர், அது விளங்குதா? குபாங்கிறது இப்போ மதீனாவில் சேர்ந்து இருந்தாலும் அந்த காலத்தில் குபா ஒன்று, மதீனா வேறு. குபான்னா முதல்ல வந்து தங்குறாங்கல்ல, ஊருக்கு வெளியே உள்ள ஒரு வெளிப்புறமான ஒரு பகுதி ஊர், அங்கே தங்கி பள்ளியாசெல்லாம் கட்டிட்டு அப்புறமேல் தான் மஸ்ஜித் நபி இங்கே வர்றாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸு உள்ள ஒரு இடத்துல இருக்குது அது. அந்த குபாவில் மெனக்கட்டு போகிறாங்கன்னா இங்கேக்குள்ளே போய் பார்த்தாங்கன்னு இல்லாமல் அவங்க குபாவில் போய் உம்மு ஹராமை போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயிருந்து மெனக்கட்டு தேடி ஏன் போகிறாங்க? இதெல்லாம் வேறு மாதிரி அர்த்தத்தை உண்டாக்குறதுக்காக சொன்னது அவங்களுக்கு தெரியலையா? நபிகள் நாயகத்தை பற்றி வேறு மாதிரி சித்தரிக்கிறது இல்லாமல் இந்த மாதிரியான ஹதீஸ்லாம் வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது ஒரு பொதுவான ஒரு சட்டம், எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்குமாக வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே கொடுத்த ஒரு சட்டம். என்ன சொல்கிறாங்க? லா யஹுலுவன்ன ரஜுலுன், எந்த ஒரு ஆணும், பி இம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணோடும் தனிமையில் இருக்க வேண்டாம். ஒரு ஆண் மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிறான், அந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணு மட்டும் போகிறா, இது ஹராம், போகக்கூடாது. அல்லது ஒரு பெண்ணு மட்டும் இருக்கிறா, அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் மட்டும் போகிறான், இது வந்து ஹராம், போகக்கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம். யஹுலுவன்ன ஹல்வத்துனா தனிமையில் இருக்கிறது. லா யஹுலுவன்ன ரஜுலுன், எந்த ஒரு ஆணும் தனிமையில் இருக்க வேண்டாம். பி இம்ராத்தின், எந்த ஒரு பெண்ணோடும் தனித்திருக்க வேண்டாம். உலகத்து பயணம் பண்ணி போகிறத விட்டுருங்க. அப்போ எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடும் தனிமையில் இருக்கக்கூடாது என்று தெளிவான கட்டளை தானே, தெளிவான தடை தானே. இது தனிமையில் இருக்கிறதா இல்லையா? இந்த உம்மு ஹராமுடைய இதில் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருந்தாங்கன்னு தான் அவர் இப்னு ஹஜரை அதான் இதில் விளங்குதுங்கிறார். அவரோட கணவரை போக்குவரத்து மற்றவங்களாம் இருந்ததாக அதில் இல்லை. அப்போ தனிமையில் இருக்க வேண்டாம்னு தடை செஞ்ச ரசூலுல்லாஹ் இதை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மக்கள் மதிச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். உயிருக்கு மேலே நேசித்தாங்களே, இல்லைடா நமக்கு இப்படி சொல்லிவிட்டு அவர் போய் தனிமையில் இருந்துட்டு வர்றார் அப்படின்னு நினைக்க மாட்டான்? அப்படி நினைப்பாங்களா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணோட தனித்திருக்க வேண்டாம் என்று நமக்கு தடை செஞ்சுட்டு அது அவங்களே செஞ்சாங்கன்னு ஒரு ஹதீஸ் வரும்னா நம்ம என்ன செய்கிறது? அதை புறக்கணித்தானே ஆகணும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது 5232 புகாரி. இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, நீங்கள் பெண்களிடம் செல்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஈயாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன். வத்துஹூல் அலன் நிசா, பெண்களிடம் நீங்கள் செல்வதை விட்டும் எச்சரிக்கிறேன். பெண்கள் மட்டும் இருந்தாங்கன்னா ஆம்பளையாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. ஃபகாம ரஜுலு ஃபகால ரஜுலு மினல் அன்சாரி, அன்சாரிகளை சேர்ந்த ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபர் ஐத்தல் ஹம்முவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். ஹம்மு என்று சொன்னால் கணவன் வழி மனைவி வழி சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறது. அதாவது ஒரு பெண் இருக்கிறான்னு சொன்னால் அவள் புருஷன் வந்து கணவன், புருஷனுக்கு அண்ணன் இருக்காண்டு வைங்க, அவனுக்கு பேர் வந்து ஹம்பு, கணவன் வழி உறவு. கணவனுடைய அண்ணன், கணவனுடைய கொழுந்தங்கிறாங்கல்ல, அதான். அப்போ கணவன் வழி உறவுடைய ஆண்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நான் வந்து என்னுடைய அண்ணனுடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்க, என் தம்பி மனைவி மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, என் தம்பி பொண்டாட்டி தானே, அண்ணன் பொண்டாட்டி தானேன்னு போகலாமான்னு கேட்குறாரு. வேறு பெண்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறது சரி, இந்த மாதிரி பெண்கள் வீட்டுக்கு போகலாமா, அண்ணன் மனைவி தம்பி மனைவி அப்படி போகலாமான்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி கேட்கும் பொழுது அல் ஹம்மு அல் மௌத்து,
ஹம்புன்னு சொன்னால் மௌத்து தான், அது அழிவு தாங்கிறாங்க. இந்த உறவையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகக்கூடாது, அதுலேயும் கேடு தான். அந்த பெண்ணு மாத்திரம், அண்ணன் பொண்டாட்டி மாத்திரம்தான் இருக்குது, யாருமே வீட்டில் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது. அண்ணன் மனைவி, தம்பி மனைவி. அப்போ ஒரு பெண்ணோட தனியாக இருக்கிறத எவ்வளவு கடும் விஷயமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது கூட போகாதீங்க என்று சொல்லி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சுருப்பாங்களா? இதுக்கு மாற்றமாக இருக்குது. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சொன்னாங்கன்னு கேட்டால், இப்னு ஹஜர் அதைத்தானே சொன்னார். இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாரு, இது நல்லா தெரியுது, தனிமையில் தான் இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது, அவங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் மேனியில் படக்கூடிய வகையில் நெருக்கமாக இருந்தாங்கன்னு தெரிகிறது, இதுக்கு எந்த சமாளிப்பும் சரியாக வராது, இது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு சலுகை, ஹுசூசியத்துன்னு அவர் சொன்னார். இப்னு ஹஜர் ஹுசூசியத்துனா சிறப்பு சட்டம், அவங்களுக்கு மாத்திரம் பிரத்யேகம், அவங்க மட்டும் இப்படி இருந்துக்கிறலாம் அப்படின்னு ஒரு பதில் தான் அழகான பதில்னு அவர் சொன்னார்ல. அஹசனுல் அஜ்வுபத்தின்றார், அழகான பதில் அதான்னு சொன்னார். அந்த அழகான பதில் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ இது ஹுசூசியத்தாக இருக்குமா என்றால் இருக்காது. ஹுசூசியத்துனா சிறப்பான ஒரு சலுகை கொடுப்பதாக இருந்தால் அதில் எதுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுப்பாங்கிறதுக்கு அல்லாட்ட ஒரு அளவுகோல் இருக்குது. அதில் ஆபாசம் அருவறுக்கத்தக்கதுக்கு சிறப்பு சலுகை கொடுக்க மாட்டான். விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ மட்டும் செஞ்சிக்க, அப்படி கொடுக்கலாமா? விபச்சாரம் கூடாது, நீ தண்ணி அடிக்கக்கூடாது, நீ மட்டும் அடிச்சிக்க, சிறப்பு சலுகை. அல்லாஹ் சிறப்பு சலுகை ஆபாசம் பாவங்களுக்காக கொடுப்பான். 5 வக்து தொழுகை, நீ தஹஜ்ஜுத் சேர்த்து 6 தொழுதுக்க, இது சிறப்பு சலுகைன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கிறது. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சவனும் நோன்பு துறக்கணும், நீ ராத்திரி பகலாக நோன்பு வச்சுக்க, சௌமுல் விசால், விசால்ன்ற நோன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சலுகை இருக்கத்தான் செய்யுது. இந்த சிறப்பு சலுகை எல்லாம் ஒரு வணக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் அல்லது ஹலாலான காரியங்கள் சார்ந்ததாக இருக்கும். இந்த கல்யாணம் பண்ணுற விஷயத்தை எடுத்துக்கிறோங்க, திருமணம்ங்கிற ஒரு விஷயம் ஹலால், அதில் சிறப்பு சலுகை லிமிட் நம்பரில் சலுகைன்னு கொடுத்தான். ஹராமில் கொடுப்பானாண்டா அது யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஒய்தா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவங்க அருவறுக்கத்தக்க செயலை செய்யும் பொழுது காலு அவர் சொல்லுகிறார்கள், வஜதுனா அலைஹா ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்ய கண்டோம். காபத்துல்லாவில் நிர்வாணமாக தவாப்பு செய்வாங்க, பிறந்த மேனிக்கு தான் நாங்கள் செய்யணும், இப்படி தானே பிறந்தோம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு தத்துவம், பிறக்கும்போது ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டு காபத்துல்லாவில் நிர்வாணமாக தவாப்பு செய்வாங்க. ஏண்டாண்டு கேட்டால் வஜதுனா அலைஹா ஆபானா, எங்கள் முன்னோர்களை நாங்கள் இப்படித்தான் கண்டோம். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஒல்லாஹு அவங்களே சொல்கிறாங்க, ஒல்லாஹு அமரனா பிகா, அல்லாஹ் தான் எங்களுக்கு இப்படி கட்டளையிட்டான், நிர்வாணமாக இருக்கிறது நாங்கள் ஏன் செய்கிறோம்னு கேட்டால் எங்கள் அப்பம்பாட்டனை பார்த்து செய்கிறோம். எங்கள் அப்பம்பாட்டை ஏன் செஞ்சான்னு கேட்டால் அல்லாவுடைய கட்டளைப்படி செஞ்சாங்கிறே. அப்போ எங்கள் அப்பம்பாட்டை ஏன் செஞ்சான், ஒல்லாஹு அமரனா பிகா, அல்லாஹ் தான் இந்த கட்டளையை போட்டாங்கிறாங்க. நிர்வாணமாக தவாப் செஞ்சுக்கிட்டு இந்த நிர்வாணமாக தவாப் செய்கிற உத்தரவு அல்லாஹ் போட்டதுங்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, அசிங்கமானதை அல்லாஹ் ஏவ மாட்டான், அருவருக்கத்தக்கதை ஏவ மாட்டான், கட்டளையிட மாட்டான், செய்ய சொல்ல மாட்டான். அது தக்குலூன் அலல்லாஹி மாலா தாலமூன், அல்லாவின் மீது நீங்கள் அறியாத ஒன்றை இட்டு, காலண்டா சொன்னான்ற அர்த்தம். காலவுக்கு பிறகு அலா வந்துருச்சுன்னா இட்டுக்கட்டி சொல்கிறேன்னு அர்த்தம். குல்து அலா செய்தின்னா செய்தை பற்றி நான் இட்டு கட்டினேன், குல்து அலா ஆயிஷானா ஆயிஷாவின் மீது இட்டு கட்டினேன். அவள் காலங்கிற வார்த்தைக்கு பிறகு அலா வந்துருச்சுன்னு சொன்னால் இட்டுக்கட்டி சொல்லுதல்னு அர்த்தம். எங்கேலாம் வருதோ காலுக்கு பிறகு அலா வந்துச்சுன்னா, இங்கே அலல்லாஹின்னு வந்திருக்கா, தக்குலூன நீங்கள் சொல்கிறீர்களா, அலல்லாஹி. அப்போ அலா வர்றதை பார்த்துட்டு தக்குலூனுக்கு அர்த்தத்தை மாற்றிக்கிறேன்னு, அது தக்குலூன நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா, அலல்லாஹி அல்லாவின் மீது இட்டு கட்டுகிறீர்களா, மாலா தாலமூன் நீங்கள் அறியாத ஒன்றை இட்டு கட்டுறீங்களான்னு நல்லா கேட்குறான். ஏன்டா அல்லாஹ் தான் இதை செய்ய சொன்னான்ட்டு அவன் பேரில் இட்டு கட்டுறீங்களாடான்னு கேட்குறான். அப்போ இது அல்லாவுடைய 7வது சூறாவில் 28வது வசனம் இது. அப்போ அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வருது இதில். நிர்வாணமாக தவாப் செஞ்சுக்கிட்டு அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்னான்னு சொல்கிறீங்களாடான்னு கேட்குறான்.
அப்போ இந்த செயல் என்ன? ஒரு மார்க்கத்தில் மனைவின்று கணவன் அந்த அனுமதி பெற்று விட்டால் அது அசிங்கத்தில் வராது. அப்படி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், ஒரு அந்நிய ஆண் வீட்டில் ஒரு பெண்ணு போய் தனித்திருப்பதும், ஒரு பெண் வீட்டில் ஆண் தனித்திருப்பதும், அவங்க பெண் பார்த்து கொள்வதும், அருகில் படுத்தி கொள்வதும், ஒருத்தர் மடியில் ஒருத்தர் சாய்ந்து கொள்வதும், இதுகளெல்லாம் அசிங்கமாக இல்லையா மார்க்கத்தின் பார்வையில்? அதை ஏவுனான்றாங்க. சிறப்பு சலுகை கொடுத்துட்டான் அல்லா. சிறப்பு சலுகை கொடுக்குறதுக்கு அல்லாவே கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள். சிறப்பு சலுகை எதில் கொடுப்பான்? எது ஹராம் என்று செல்ல தெளிவாக தடை செஞ்சிட்டானோ, கிட்டதுங்கிறானோ, அருவருக்கத்தக்கதுங்கிறானோ, அந்த செயலுக்கு சிறப்பான செலவு கொடுக்கப்படுமா? அப்போ இப்னு ஹஜர் இதை கூட வழங்காமல் அவர் சொல்கிறார், சிறப்பு சலுகைங்கிறார். அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி 16வது சூறாவில் 90வது வசனத்தில் 90ல் என்ன வருது என்று கேட்டால், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, அல்லாஹ் ஏவுகிறான், பில் அத்லி நீதியை, வல் இஹ்சானி நல்லுதவிகள் செய்வதை, ஒஈத்தாய் தில் குர்பா உறவினர்களுக்கு வழங்குவதை அல்லாஹ் ஏவுகிறான், ஒயன்ஹா அவன் தடுக்கிறான், அனில் ஃபஹ்ஷாயி அசிங்கமானதையும், ஒல் முன்கரி வெறுக்கத்தக்கதையும், ஒல் பகியி அநியாயம் செய்வதையும் அல்லாஹ் தடுக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக உங்களுக்கு அவன் அறிவுரை சொல்கிறான். இது 16ல் 90வது வசனம். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அசிங்கமானதுக்கு அல்லாஹ் ஏவ மாட்டான், நல்லது தான் ஏவுவான், அசிங்கத்தை தடுக்கத்தான் செய்வான். அதில் அல்லாஹ் ஏவ மாட்டான்ட்டான். இதில் அல்லாஹ் ஃபஹ்ஷாவை தடுப்பாண்டு வருது. ஒயின்ஹா அனில் ஃபஹ்ஷாயி, ஃபஹ்ஷாவான விஷயங்களை, அசிங்கமான விஷயங்களை அல்லாஹ் தடை தான் செய்வான் அப்படின்னு அல்லாவே குர்ஆனில் சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொன்னால் அது எப்படி? இது முரணாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஒரு சம்பவம் ஆச்சா, இது ஒரு ஹதீஸ், உம்மு ஹராமுடைய செய்தி சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 2-3 ஹதீஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம ஹதீஸ் கலைக்கு மற்ற விதிக்கு போயிடுவோம். என்னட்டா ஒவ்வொரு ஹதீஸையாக முரண்பட்டதாக எடுத்துகிட்டு போனால் அது ஒரு பெட்டியை நின்றுக்கிட்டே போயிடும். இந்த இன்றைக்கி நாளைக்கு உள்ள பாடத்தோடு நிறுத்தி கொண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, ஹதீஸ் கலைக்குள்ள விதிகளுக்குள்ளே நம்ம சென்றுவோம். அது வரைக்கும் உள்ள 1-2 ஹதீஸை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அதில் ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். முஸ்லீமில் என்ன ஹதீஸ் வருது என்று கேட்டால், ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காண சீமா உன்சில மினல் குரானி, குர்ஆனில் அருளப்பட்டுச்சில அதில் இருந்தது, அசுரு அல்ஆத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிமுன என்று இருந்தது. குர்ஆனில் இப்படி வசனம் இருந்துச்சுங்கிறாங்க. குர்ஆனில் இருந்தது, என்ன இருந்தது? அசுரு அல்ஆத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிமுன அப்படின்னு ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ரலாத்துனா பால் குடிக்கிறது. பால் குடிக்கிறதுனா தாயிடம் பால் குடிப்பது, குழந்தை பால் குடிக்கிறது. அப்போ அசுரு அல்ஆத்தின் 10 தடவை பால் குடித்தல் என்பது மஅலூமாத்தின் அறியப்பட்டனா என்னது? நல்ல வயிறார சாப்பிட்றது, வயிறார ஒரு 10 முறை பால் குடிப்பது யுஹர்ரிமுன, அது இந்த மகரமாக ஆக்கிவிடும். யுஹர்ரிமுன்னா அது மகரம் உறவை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு ஒரு வசனம் குர்ஆனில் இருந்துச்சு. ஆயிஷா சொல்கிறாங்க, குர்ஆனில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு குழந்தைக்கு பெத்த தாய் இல்லை, வேறு ஒரு பெண்ணு பால் கொடுக்குறான். ஒரு தடவை பால் கொடுத்தா பஞ்சாயத்து இல்லை, 10 தடவை பால் குடித்தால் அவள் தாயாயிருவா. ஏதோ ஒரு குழந்தைக்கு போய் ஒரு பெண்ணு பால் கொடுத்துட்டான்னு சொன்னால், பால் கொடுக்குற பருவத்தில், அது 2 வயசுக்கு உட்பட்ட ஒரு பருவத்தில் பால் கொடுத்தாள் என்று சொன்னால், அப்போ என்னவாயிருவா? இந்த பிள்ளைக்கு அவள் தாயாக ஆயிடுவா, அந்த தாய்க்கு இவன் பிள்ளையாயிருவான்ட்டு இருந்துச்சான். அது எத்தனை தடவைன்னு இருந்துச்சான்? குர்ஆனில் 10 தடவைன்னு இருந்துச்சான். அசுரு அல்ஆத்தின் 10 தடவை பால் அருந்துதல், மஅலூமாத்தின் அறியப்பட்டன்னா பால் ஊட்டுதல்னா, அறியுதல்னா என்னது? வயிறு நிறைகிறதுனா பால் ஊட்டுதல்ங்கிறது பேருக்கு வச்சுட்டு எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி அறியப்பட்ட ஒரு 10 முறை பால் ஊட்டுதல் என்பது யுஹர்ரிமுன, அது ஹராமாக்கும், மஹரம் என்ற உறவை ஏற்படுத்தும்
அப்படின்ட்டு வந்து குரானில் இருந்தது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, சும்மா நுசுகுன, பிறகு அவை மாற்றப்பட்டன, பிஹம்சின் மாலூமாத்தின், அறியப்பட்ட 5 என்று மாற்றப்பட்டு விட்டது. அப்போ முதல்ல குரானில் ஒரு வசனம் இருந்துச்சு, 10 தடவை பால் இருந்ததுனால் ஹராம் ஆக்கிவிடும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருந்துச்சு. ஹராம்னா திருமணம் செய்வதை ஹராம் ஆக்கிரும், அதாவது மகரம் ஆக்கிரும் என்ற ஒரு வசனம் குரானில் இருந்துச்சு ஆரம்பத்தில். பிறகு சும்மா நுசுகுன, பிறகு அவை மாற்றப்பட்டுச்சு, பி ஹம்சி மாலூமாத்தின், அறியப்பட்ட 5 என்று மாற்றிருச்சு. அப்போ ஹம்சுர் அல்லாத்தின், அந்த வசனம் எப்படி மாற்றியாச்சான், ஹம்சுர் அல்லாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுன அப்படின்ற அஷ்ரு என்பதை தூக்கிட்டு ஹம்சு என்று அல்லாவே மாற்றிட்டான். இப்போ குரானுடைய வசனமாக முதல்ல சொன்னது குரானில் இருந்துச்சு, அதை ரசூலுல்லாஹ் இருக்கும்போது மாற்றிட்டு இப்படி மாற்றியாச்சு, ஹம்சுன்னு மாற்றியாச்சு. அப்போ இனிமேல் என்ன சட்டம், 5 முறை பால் குடித்தா பிள்ளை உறவு ஏற்படும், 10 தேவையில்லை. ஒரு பெண்ணு வந்து தன் பிள்ளை இல்லாத ஒரு குழந்தைக்கு 5 முறை பால் கொடுத்தாள் என்று சொன்னால் இவள் தாயாகவும் அந்த குழந்தை இவளுக்கு பிள்ளையாகவும் மாறிவிடும் என்று சொல்லி குரானில் இருந்துச்சு. அது அடுத்து சொல்கிறாங்க, இதுதான் பாயிண்ட்டு. ஃபத்துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். ஒஹுன்ன ஃபீமா யுக்ரோ மினல் குரான், குரானில் அது ஓதப்பட்டு கொண்டு இருக்கும் நிலையில் ரசூலுல்லாஹ் மௌத்தாக்குனாங்க, மரணித்தாங்க. அது ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகும் இது குரானில் இருந்துச்சுங்கிறாங்க. அதாவது குரானில் வந்து நாசிஹ் மன்சூஹ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம உலுமுல் குரானில் பார்ப்போம் விவரமாக. சுருக்கமாக பார்க்குறதா இருந்தால் சில வசனங்களை அல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்வான்னா சிலதை மாற்றுவான். மாற்றும்போது அந்த மாற்றப்பட்ட வசனமும் குரானில் இருக்கும், புது வசனமும் இருக்கும். சில நேரத்தில் மாற்றப்பட்ட வசனம் போயிடும், புதுசாக இறங்குனது மட்டும் இருக்கும். இப்படி 2 விதமாக குரானில் மாற்றப்பட்ட வசனங்கள்னு உள்ளது, அதில் மறுப்பு கிடையாது. இப்போ அஷுர் அல்லாத்தின் யுஹர்ரிம்ன, அஷுர் அல்லாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிம்னு குரானில் இருந்து மாற்றப்பட்டிருக்குமானா மாற்றப்பட்டு இருக்கலாம். ஆரம்பத்தில் அப்படி வசனம் இருந்து மாற்றப்பட்டு இருக்கலாம். எப்படி மாற்றப்பட்டிருக்கலாம், 5 என்று மாற்றப்பட்டு விட்டது, ஹம்சுர் அல்லாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிம்னு மாற்றியாச்சின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்கல்ல, அதை தூக்கிட்டு இப்படியும் இறங்கி இருக்கலாம். அது வந்து குரானை பற்றிய இல்முல அது இருக்கிறது, குரானில் கலையில் அப்படி ஒரு நாசிக் மன்சூக் இருக்கிறது. அல்லாவும் குரானில் சொல்கிறாமா, நன்சக மின் ஆயத்தின் முன்சிகா நாத்தி பி ஹைரி மின்ஹா மிஸ்லிஹா, ஒரு வசனத்தை நம்ம மாற்றிட்டோம்னு சொன்னால் அதை விட சிறந்ததை அது போன்றதை கொண்டு வருவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மாற்றப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டால், அந்த வசனம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஓதப்பட்டு கொண்டு இருந்துச்சுங்கிறாங்க. ஓதப்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போவும் இருக்கணும்ல, அது ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு குரானில் யார் கை வச்சா, அது குரானில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஓதப்பட்டு கொண்டு இருந்ததுங்கிறாங்கல்ல, ஓதப்பட்டு கொண்டு இருந்தால் இப்போவும் இருக்கணுமே. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி மாற்றப்பட்டு ஓதப்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை, முன்னாடி ஓதப்பட்டிருந்து பின்னாடி நீக்கப்பட்டிருக்கலாம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த மாற்றப்பட்ட 2வது வசனம் குரானில் இருந்துச்சு, அது ஓதப்பட்டு கொண்டும் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஒரு வசனம் இருந்துச்சுன்னு வந்தால் இது குரானுக்கு பாதுகாப்பு தன்மைக்கு வந்து குந்தகம் வருதா இல்லையா? அப்போ அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் குரானை பற்றி, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் பாதுகாப்போம்ங்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கும் பொழுது அந்த குரான் பாதுகாக்கப்படலை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது இருந்த ஒரு வசனம் இப்போ இல்லை, இப்போ இல்லை தானே, இருந்துச்சுன்னா இப்போ பஞ்சாயத்தில் அவங்க சொல்கிறபடி ஒரு வசனம் குரானில் இப்போ இருக்கணும், இருக்குதா இல்லை, அப்போ இருந்துச்சுங்கிறாங்க, இப்போ இல்லாமல் போயிருக்குன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகும் குரானில் உள்ளதை யாரை நீக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் தருகிறது. அந்த அர்த்தம் தரக்கூடிய செய்தி நம்ம ஏற்றுக்கிற முடியுமா? இப்படியெல்லாம் விட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் வந்து நிறைய ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு வருகிறது. அது போன்ற சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் பார்த்து விட்டு அதுக்கடுத்து நம்ம விதிகளுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருவோம், சென்றுவோம். மீதி படத்தை நாளைக்கு பார்க்கலாம்.